வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு தக்சின் ஷினவத்ராவை பாங்காக்கில் சந்தித்தார். இந்த சந்திப்பு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்துள்ளதாகவும் நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுப்பதில் திரு தக்சினுக்கு விரிவான அனுபவம் இருப்பதாகவும் பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எவரெஸ்ட் சிகரம் மற்றும் கஞ்சன்ஜங்கா மலைக்கு இந்தியா மற்றும் நேபாள படைகளின் கூட்டுப் பயணங்களை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். லெப்டினன்ட் கர்னல் மனோஜ் ஜோஷி தலைமையில் 34 பேர் கொண்ட மலையேறும் குழுவுடன் கலந்துரையாடிய திரு ராஜ்நாத் சிங் நமது தேசிய பெருமையை மேம்படுத்தி இந்தியா மற்றும் நேபாள ராணுவ தொடர்பை வலுப்படுத்துவது குறித்து வலியுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் உள்ள பள்ளிகளுக்கு 25,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள் நியமிக்கப்பட்டதை ரத்து செய்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவு செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் இன்று தொடங்கும் 7ஆம் ஆண்டு கொனைசான்ஸ் மாநாட்டில் சுமார் 2,000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் கருத்தரங்கம், பயிலரங்கம், ஆய்வறிக்கை தாக்கல் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேஹி, ஆராய்ச்சி புல தலைவர் டாக்டர் தாப்பா ஆகியோரின் வழிகாட்டுதலின் பேரில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் ஆண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் உள்ள மேஜர் தியான்சந்த் ஹாக்கி மைதானத்தில் தொடங்க உள்ளது. இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி வரை பல பிரிவுகளில் நடைபெற உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.